யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சா உடனே நாம ஆமா இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்போம். இப்படி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக பேச்சு வழக்குல இருக்கும் ஒரு வார்த்தை சிதம்பர ரகசியம். ஆனா இந்த ரகசியத்தோட முழு அர்த்தத்தையும் உணர்ந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்னே சொல்லலாம். அது என்ன சிதம்பர ரகசியம்னு நாமும் இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிதம்பர ரகசியம் என்ற பெயர்ல சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலை பற்றிய செய்திகள் பலரும் கூறி வராங்க. சிதம்பர கோவிலும் அதன் புவியியல், கட்டிட அமைப்பு, அறிவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களை பெரும்பாலான மக்கள் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. இன்னும் சிலரோ சிதம்பர கோவிலுக்குள்ள யாரும் தெரியாத விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருப்பதாகவும் அதையே சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. இந்து சமய நூட்களின்படி தை மாசத்துல ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய 3000 பூதகணங்களோட தில்லை கோவிலுக்கு வருகை தராரு. ஆனந்த தாண்டவமாக காட்சி தருவதற்காக தில்லை நோக்கி வந்த சிவபெருமானின் 3000 பூதகணங்கள்ல 2999 பூதகணங்கள் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஒரே ஒரு பூதகணத்தை மட்டும் காணல. அதே போல எங்க தேடியும் கிடைக்கல. அப்போது அது நான் தான் நடராஜர் என்று அசரீரி கேட்டதாக கூறுகிறது. அப்படி பார்த்தா சிதம்பர கோவிலில் நீக்கமர நிறைந்துள்ள சிவபெருமான் தான் அந்த ரகசியம் என்று சிலர் கூறுகின்றனர். தில்லையம்பல நடராசன் சன்னதிக்கு அருகில சிதம்பர ரகசிய பீடம் அமைஞ்சிருக்கு. சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில். அதனுள்ளே திருவுருவம் எதுவும் இல்ல. பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுது. திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும். பரிபூரணமான வெட்ட வெளியே இதோட ரகசியம். இந்த வாயில்ல உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது. தங்கத்தால செய்யப்பட்ட வில்வ தளமாலை ஒன்று தொங்கும். காட்சி மட்டும் தான் தெரியும். இதனுள்ள வேறு திருவுருவம் எதுவும் தோன்றாது. ஆகாய உருவத்தில் இறைவன் மூர்த்தி ஒன்றும் இல்லாமல் வில்வதளம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவனை உணர மட்டுமே முடியும் என்பதே இதோட முழு அர்த்தம். ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திட சங்கல்பத்தோட ஒருவன் தரிசித்தா நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும். உயிர்களால உணர முடியாததும் புலன்களால அறிய முடியாததுமே சிதம்பர ரகசியம். சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கே இது வசப்படும். மனக்கண்ணால தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும். அதாவது திரை என்பது மாயை. திரை விலகினால் ஒளி தெரியும். அதே போல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே இதோட விளக்கம். இந்த அருவ நிலைதான் இங்கு மூலஸ்தானம். அருவ வடிவாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்ட வெளியாகும். இப்படி ஞான நிலையில் சிவனை அடைவதே சிதம்பர ரகசியம். என்னங்க, சிதம்பர ரகசியம் என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இது போல பதிவுகளுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.